2013ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் இருக்கிற ஜோத்பூரில் ஒரு சாமியார் பாபா ஆஷ்ரம் அப்படின்ற ஆஷ்ரம் பாபா. ஆமாம், அவர் 16 வயசு பொண்ணு மேலே பாலியல் அத்துமீறல் பண்ணதாக அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு, நிறைய எதிர்ப்புகள், 5 வருட சட்ட போராட்டம் நடந்தது. இது உண்மை கதை, அதனால் சொல்கிறேன். பிசி ஷோலாங்கி அப்படின்ற ஒரு வக்கீல் அதை எதிர்த்து கடுமையாக வாதாடி அதில் நிறைய இழப்புகள் எல்லாமே இருந்தும் கூட அவருக்கு தண்டனை வாங்கி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தார். இது ஒரு உண்மை கதை, ஓகேவா? இந்த கதை கூடுமானவரை தெரியும் அப்படின்றதுனால அதை முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு உண்மை கதை, ரைட்? இந்த கதையை இன்னும் விரிவாக அதை திரைக்கதையாக்கி சிர்ஃப் ஏக் பந்தா கஃபி ஹே அப்படின்ற ஒரு ஹிந்தி படம், அது தமிழ் டப்பிங்லையும் ZEE5ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மறக்காமல் பண்ணுங்கள். கமெண்ட் போடுங்க, பட் லைக் மறக்காமல் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பூஸ்டப் மாதிரி. ஸோ இப்போ நம்ம சிர்ஃப் ஏக் பந்தா கஃபி ஹே திரைப்படத்துடைய விரிவான விமர்சனம் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் மீ. உண்மை சம்பவங்களை படமாக்கிறதுக்கு ஒரு துணிச்சல்ன்றதை விட அதுக்கான திரைக்கதை அமைப்புன்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கதையை நீங்கள் எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க, அது நான் லீனியராக ஆரம்பிக்கிறீங்களா இல்லை லீனியராக வரப்போதா, இதுக்கப்புறம் இதில் என்ன மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஏன்னா 5 வருடத்தில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும். திரைக்கதைக்கு என்ன சுவாரஸ்யங்கள் தேவையாக இருக்கும், இதை எதெல்லாம் சொல்ல முடியும், எதை சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் பங்கு பெற்ற பிசி ஷோலாங்கி அந்த வழக்கறிஞரும் சரி, ஆஷ்ரம் பாபா 2 பேருமே இந்த படத்து மீது கேஸ் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்காங்க. ஸோ அது என்ன மேட்டர்னா, அதான் நீங்கள் இது மதில் மேல் போன மாதிரி இல்லை கத்தி மேலே நடக்கிற விஷயங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். பட் என்ன பிரச்சனைன்னா, இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது எந்தெந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, எதெல்லாம் நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை திரைக்கதையாக்கி அபூர்வ் சிங் கார்கி அப்படின்றவர் இது ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்கிறார். இது கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா, ஜோத்பூரில் 2013 ஒரு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, ஆஷ்ரம் பாபா அந்த பொண்ணு மீது பாலியல் அத்துமீறல் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸை எடுத்து வாதாடுறதுக்கு நிறைய பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மீறி பிசி ஷோலாங்கி என்பவர் அந்த கேஸை எடுத்து வாதாடுறார், அந்த பொண்ணுக்காக வாதாடுறார். அந்த கேஸில் அவர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மனோஜ் பாஜ்பாய் மனுஷன் இந்த படத்தில் அவங்க ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சங்கிகள் நிறைய இருக்கும்போது அது 2 பக்கமுமே சங்கியாக வச்சிடலாம். ஏன்னா தீவிர சிவபக்தன் ஒரு வக்கீல், அவர் இந்த கேஸை எடுக்கும்போது அவர் எப்படி எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா மனோஜ் பாஜ்பாயை காமிச்சது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நல்ல நடிப்பு. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு நேர்மையான வக்கீல், காசு இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த இவ்வளோ சொல்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, பீஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த அபூர்வ் சிங் கார்கி அதை எவ்வளோ அழகாக, அதாவது தீபக் கிங்கர்னி தான் அது 2 பேர் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. அதில் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சிரிப்பு போதும் எனக்கு, அதான் ஃபீஸ். உண்மையிலே மனோஜ் பாஜ்பாய் பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியும். இது ஒரு கோர்ட் ட்ராமா, ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு மிகப்பெரிய வலி, வேதனை எல்லாமே இருக்குது. ஆனால் சம்மந்தப்படாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணில் லட்சக்கணக்கில் நீங்கள் பணம் காமிக்கும்போது அவங்க என்ன வேணால் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையாவே. ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒரு 2 கோடி உனக்கு கொடுக்குறேன் இந்த கேஸில், நான் 2 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல. 2 கோடி, ஒரு 10,000 20,000 ஒரு வக்கீல் ஃபீஸ் வாங்குறாரு, அவர்கிட்ட 2 கோடி எடுத்து போய் கொடுத்தேன்னா அவர் என்ன பண்ணுவார்? சமாதானம் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டேம்மா நடந்து போச்சு, ஆனதா ஆச்சு, போனது போச்சு, இந்தாம்மா அந்த காசை வச்சுக்கோ, நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன், நீ இவ்வளோ வச்சுக்கோ, நான் இவ்வளோ வச்சுக்கோ. இதை மாற முடியும். இதை மாற்றுறதுக்கான விஷயங்கள் பண்ணணும். எப்படி மதத்துக்கு பின்னாடி, கல்வி நிறுவனங்களுக்கு பின்னாடி நிறைய புறம்போக்குகள், இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க.
கேட்டால் பணம், பலம், அதுக்கு பிறகு மதம். மதத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நிறைய கல்வி நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தப்பை பண்ணும்போது இதை வந்து ஒரு கேடயமாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. பாரு நான் எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேடயமாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கு பின்னாடி பணம் நிறைய இருக்குது, பணம் பாதாள வரலையும் போகும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு வக்கீல் கையில் எடுக்கும்போது அவன் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் சந்திப்பான்? அவனுக்கிட்ட திடீர்னு பாதிக்கப்படாத அவன்கிட்ட ஒரு 2 கோடி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? எப்போனா அவன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? பணம் என்ன வேணாலும் செய்யும். அதுக்கு தான் இந்த படத்துக்கு டைட்டில் எப்படி வச்சுருக்காங்கன்னா, சிர்ஃப் ஏக் பந்தா கஃபி ஹே அப்படின்னா ஒரே ஒரு நேர்மையான ஒரு காமன் மேன் இருந்தால் போதும்டா. இது ஒரே ஒரு நேர்மையான காமன் மேன் இருந்தால் போதும் அப்படின்றத முன் வச்சு அது இதுக்கு ஒரு சீன் ஒன்று, அற்புதமான சீன். அம்மா கிட்ட கேட்குறாரு வக்கீல், மா இந்த ஜோத்பூரில் 2 கோடி ரூபா இருந்தால் என்ன ஆகும்னா பாதி சிட்டியை வாங்கிடலாம் அப்படின்னா. உனக்கு வேணுமா? எனக்கு வேணாடா பணம், நம்மளுக்கு இந்த வீடே போதும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற அந்த காட்சி. அதுக்கு வந்து அந்த எதிராளிகிட்ட மனோஜ் பாஜ்பாய் அது என்ன சொல்கிறது, அதை டேக்கிள் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது சுவாரஸ்யம். நான் ஸ்பாய்லராக சொல்லலை, இது ஒரு சீனு. இந்த சீனை நல்லா பாருங்கள், அந்த டேக்கிள் பண்ணுற விதம். அதனால தான் இந்த படத்துக்கு சிர்ஃப் ஏக் பந்தா கஃபி ஹே அப்படின்ற அந்த ஒரு காமன் மேன் ஒருத்தன், ஒரு நேர்மையான ஒருத்தன் தான் போதும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு காமன் மேன் ஒருத்தன் நேர்மையானவனாக இருந்தான்னா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தாங்க மேட்ரு. அசத்திட்டாங்க உண்மையிலே. நான் படத்தில் அந்த அந்த ஒரு டயலாக் தான் என்ன பீஸ் வேணும், இந்த பொண்ணோட சிரிப்பு இருந்தால் போதும். எல்லாத்த விட ஒரு அப்பா அதாவது எவ்வளோ மழுமுட்டைங்கன்னா, கடன் வாங்கி சாமியாருடைய ஆசிரமத்துக்கு செலவு பண்ணுற அப்பன் அந்த பொண்ணோட அப்பன். ஐயோ, அப்படியான ஆளுங்களாம் இருக்கிறானுங்க. அதனால தான் இதுக்கு பின்னாடி எல்லோரும் மறைஞ்சிக்கிறது, இந்த கடையமாக வச்சுக்கிட்டு பண்ணுறது அப்படின்றதும். எல்லாத்தோட எனக்கு கிளைமேக்ஸில் அந்த எந்த மதத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த மதத்திலேருந்தே ஒரு கதையை எடுத்து சொல்லி அதை பின்னிட்டான் என் மனுஷன். ஒரு இடத்துலையும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சாதாரணமான ஒரு ஆள் திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ரஜினிகாந்த் உட்காந்தாருன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு ரஹ்மான் உட்காந்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? யோசிச்சு பாருங்கள். அது அந்த 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 பரிதவிப்பு, அந்த 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 ஃபேன் பேஸ்டு மேனரிசம், அதெல்லாம் ரொம்ப அழகாக ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு பெரிய வக்கீல் கேஸுக்கு ஆப்போசிட் நிற்கும்போது ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் பின்னாடி சான்ஸே கிடையாது. படம் இந்த மாதிரி மதத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலு கல்வி நிறுவனம் நடத்திட்டு எப்படிலாம் தப்பிக்கிறானுங்க அப்படின்றத சவுக்கடி கொடுக்குற மாதிரி அதை பண்ணதும், அதுக்கு கேள்விலாம் உண்மையிலே தமிழ் டப்பிங் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோட் ட்ராமா. அதை விட அந்த பொண்ணுக்கு மனோஜ் பாஜ்பாய் சொல்கிற அந்த டயலாக்ஸ், அந்த பொண்ணு அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கோம். அந்த பொண்ணு எல்லாத்த விட ஒரு பிரின்ஸ்பலை விசாரிக்கிற ஒரு காட்சி, டீட்டெயிலாக சொல்ல, விசாரிக்கிற காட்சி இதை மனசில் வச்சு பாருங்கள், சான்ஸே கிடையாது. அது அந்த எப்பயுமே பிரின்ஸ்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைட் ராயலாக இருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் எவ்வளோ பேர் மிரட்டியிருக்கேன், எனக்கு எல்லாருமே கீழே தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வருவாங்க. அந்த கெத்தை உடைக்கிற இடங்கள்லாம் இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபில்ம். எப்படி இருந்தாலும் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. அதுவும் இல்லை, இதுக்கு 4 பேர் இந்த சாட்சி வரக்கூடாதுன்றதுக்காக இது கீழ்கோர்ட்லேருந்து மேல் கோர்ட்டு போய் 5 வருட பெரிய சட்ட போராட்டம். அதில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இதில் உயிரிழப்புகள்னு பார்த்தா 4 பேர் இறந்துருக்கானா பார்த்துக்காங்க. இதெல்லாம் மீறி தான் இந்த கேஸில் அவங்க ஜெயிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு உண்மை கதை, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த படத்தை விட இந்த படத்துக்கு டயலாக் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் இயக்குனர் அபூர் சிங் கார்கியை எவ்வளோ பாராட்டினாலும் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 4. இந்த படத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே குடும்பத்தோட, அதுவும் வயதுக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணை வச்சு நீங்கள் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமூகம் எப்படியெல்லாம் ஒரு பொண்ணை எளிமையாக அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கான பிரச்சனை மன உளைச்சல்கள்லாம் என்ன, அதை எப்படிலாம் கோர்ட் ரூமில் அதை கேட்பாங்க, அதுக்கு எவ்வளோ பேர் வாதாடுறதுக்கு வருவாங்க, அதை எவ்வளோ பேர் காப்பாற்றுறதுக்கு வருவாங்க, எவ்வளோ பேர் வந்தாலும் சிர்ஃப் ஏக் பந்தா கஃபி ஹே, அதுதான் ஒருத்தே ஒரு காமன் மேன், நேர்மையான ஒருத்தன் வந்தால் போதும்டா, எப்பேற்பட்ட மாயிரம் வந்தாலும் பார்த்துக்குவாங்கடா.
அப்படின்றது தான் அந்த படம் சொல்லக்கூடிய செய்தி. 5க்கு 4 கொடுத்துருக்கேன். ZEE5 இருக்குது. டோன்ட் மிஸ் இட். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். இல்லை, கண்ணாடி போட்டுறதுன்றது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. வேணும்னா போட்டுக்கோ, வேணாம்னா கட்டிக்க வேண்டியதான். இதை போட்டுக்கிட்டே அந்த மானிட்டர் இருக்கிறது அப்படியே படுக்கும்போது அப்படிலாம் படிக்காமல் அப்படி ஜென்டில் அடிப்பா, அதுதான் கண்ணாடி. ஸோ வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.